வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சரிசி நெய் புட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு முழுசாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் ரொம்ப சுவையான நெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஊற வச்சுருந்த அரிசியை களைஞ்சி தண்ணி பூரா வடிச்சுக்கிட்டு நல்லா ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்து நல்லா துவைச்சி சுத்தமான ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்து அதில் இதை உலர்த்தி விட்டுடலாம். அப்படியே ஃபேன் காற்றுக்கடியில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மறுபடியும் நம்ம தொலைவி பார்த்து அது மேல் ஈரம் உணரணும். மேல் ஈரம் இருந்தாக்கா நம்ம மிக்சிலேயோ மிஷினில் கொடுத்தோ அரைக்க முடியாது. அதுக்காக மேல் ஈரம் உணர்கிற மாதிரி தண்ணி பூரா சுத்தமாக வடிச்சிட்டு நல்லா இப்படி தொலைவி விட்டு ஃபேனை போட்டு விட்டுடலாம். ஃபேனை போட்டு ஒரு 5 நிமிஷம் உணரட்டும். இது உணர்றதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த 5 நிமிஷம் ஓடிடுச்சு, நல்லா உணர்ந்துருச்சு. அதாவது மேல் ஈரம் போயிடுச்சு. அதனால் அதை நல்லா மறுபடியும் ஒரு தொலைவி விட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தட்டில் கொட்டிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக அது இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு இல்லை. நல்லா நம்ம 1 கிலோ அரிசி கூட இந்த மாதிரி ஊற வச்சு நிழல் உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் ரொம்ப லோடு கொடுக்க வேண்டாம். நான் இப்போ 2 டம்ளருன்றதுனால மிக்சியில் போடுறேன். இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரை ஜாராக போட்டு நல்லா நைஸாக பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். போடுறேன். மிக்ஸி ஓடட்டும். ரொம்ப சவுண்டாக இருக்குது. நம்ம சேனலில் இன்னும் சமையல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இப்போ ஒரு நிமிஷம் ஓட விட்டு நிறுத்திட்டேன். மறுபடியும் என்ன மேலே அப்படியே அரிசி நிற்கல 2 அதுக்காக மறுபடியும் நிறுத்திட்டு அதை தொலைவி விட்டு போடுறேன். நிறுத்திட்டு எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிச்சு. ஆனாலும் கப்பி இருக்கும். நம்ம இதை சளிச்சிக்க தான் வேணும். ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடலாம். நைஸாக தான் இருக்கும். போதும் இந்த பதம் நினைக்கிறேன். ஈரமாக இருக்குது. பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற அரிசியும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த அரைக்குண்டா மாவு வந்துச்சு. ஒரு சல்லடை அளவுக்கு சலிக்கிறேன். நான் சலிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கப்பி இருக்க தான் செய்யும். மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னாக்கா நல்லா நைஸாக வந்துடும். அந்த கப்பி இருக்காது. ஆனாலுமே நான் அதையுமே ஜலிச்சு தான் போடுவேன். இருந்துருச்சுன்னா வாய்க்கு கடுக்குன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி நல்லா சலிச்சிக்கலாம். அப்படி தொலைவி விட்டு ஈரக்கமாக கட்டியாக இருந்துச்சுன்னா அதை தொலைவி விட்டு சலிச்சிக்கோங்க. இதுவும் வேஸ்ட்டாக போகாது. அரிசி குருணை சொல்லுவாங்க. இதை வச்சு உப்புமா பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி உப்புமா. அது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதை எப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். பூராத்தையும் சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ சளிச்சிட்டு வந்துட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதை இப்போது 2 கரண்டியாக போட்டு நல்லா அந்த ஈரம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அந்த சளிச்சிட்டேன் பூராமாவே. பாருங்கள், அரைக்குண்டா மாவு வந்திருக்கு. சும்மா கப்பி கொஞ்சம் தான் இருந்தது. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் இருந்தது. ஒரு 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருந்தது. அதை நல்லா வறுத்துக்கலாம். ஈரம் இருக்குது. ஈரமாவு தான் இது. நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் அங்கே பதமாக தான் இருக்குது மாவு. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் நம்ம இப்படி வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வண்டு வைக்காது. வண்டு வைக்கிறதுங்கிற காரணத்தை விட இதுக்கு மெயின் ரீசன் மாவு வேகணும் நல்லா. இந்த ஈரப்பதமாக இருக்கும்போது வறுத்தோம்னா அது 3 in 1 அதாகும். 1 ஈரம் போகும், 2வது நல்லா வறுபட்டுரும், 3வது மாவு கலர் சேஞ்ச் ஆகாது. அப்படியே வெள்ளையேன்னு புட்டு பார்த்திங்கன்னா வெளியேன்னு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே வறுத்தரிசி மாவுலேயும் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அது கலர் மாறும். இது வெள்ளையேன்னு புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா மணலாக ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துடணும். கைவிடாமல். இப்படி கஷ்டமாலாம் இருக்காது. கையெல்லாம் வலிக்காது. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கை வலிக்காது. இப்படியே தொலைவி விட்டுட்டு இருந்தால் போதும். கொஞ்சமாக ஒரு கரண்டி 1.5 கரண்டி அளவுக்கு மாவு போட்டிங்கனாக்கா நல்லா ஈஸியாக இப்படியே தொலைவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கரக்குன்னு அந்த வானொலியில் நம்ம இப்படி தொலாவது அப்படியே மணலாக இப்படி காற்றா பறக்கும்னு வச்சுக்கோங்களேன். மாவு இதுக்கு மேலே வறுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும்.
அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி நல்லா சரசரன்னு மணலாட்ட கொட்டுது. இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நமக்கு வேணுங்கிற குவான்டிட்டி. நல்லா ரொம்ப கொஞ்சமாக செஞ்சு பழக்கிட்டேன். இப்போல்லாம் முன்னையெல்லாம் தான் குடும்பம் பெருசு, நிறையா போட்டு செஞ்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து சும்மா ஒரு கரண்டி மாவு 1.5 கரண்டி மாவு போட்டு புட்டு செய்கிறதோ பலகாரம் செய்கிறதோ அந்த மாதிரி இப்போ செஞ்சு பழகிட்டேன் நல்லா. அதுங்க இப்படி தட்டில் கொட்டியிருக்கேன். நல்லா கொதிக்க இருக்குது மாவு. நான் இதே மாதிரி எல்லா மாவையும் வறுத்துட்டு வந்துடுறேன். இன்னொரு கை போட்டு வறுக்கிறேன். அதை வறுத்துட்டு முழு மாவையும் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு. அப்படியே தொலை விட்டுட்டே இருக்கலாம். வறுத்துட்டேன், ஃபுல்லாக வறுத்து கொட்டிட்டேன். நல்லா மணலாட்டம் இருக்குது. இப்படியே இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்து நமக்கு வேணுங்கிற அளவு மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 100 மில்லி அளவு டம்ளரில் எடுத்திருக்கேன் மாவு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது இப்படி தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் சும்மா பாத்திரத்தில் கூட போட்டு இது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அதுதான் அப்போ தான் வந்து நம்ம ஸ்வீட் போடும்போது எடுத்து கொடுக்கும். எப்போ ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இப்படி மிக்சியில் பல்ஸில் ஓட்டினா போதும், நல்லா கலந்துரும். நம்ம பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கையில் கூட பிசையலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தான் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு சோம்பேறி ஆகிட்டோம்ல, அதனால் மிக்சியிலேயே போட்டுக்கலாம். இது கட்டி இல்லாமே இருக்கும். அது கையில் கலக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் கலக்கிட்டு இருக்கணும், கட்டி இல்லாமல் பெசறணும். அதுக்கு மிக்சியில் போட்டு ஓட்டிட்டோம்னாக்கா பல்ஸில் ஓட்டினா போதும். நமக்கு தண்ணி மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இதில் வேறு வேலை இல்லை. மிக்சியில் போட்டு மறுபடியும் நைஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, தண்ணி கலக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா இப்படி பிடிச்சா நல்லா பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதறணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ஒரு நிதானமாக ஊற்றிக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்து ஓட்டிக்கோங்க. இப்போ ஓட்டிட்டு அப்படி நல்லா இறுக்கி பிடிச்சா வந்து நமக்கு கொலக்கட்டை மாதிரி கையில் பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதறணும். அந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம மாவு எடுத்துக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் சைடில் ஒட்டி வருது, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறனையாக மாவு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், இறுக்கி பிடிச்சிக்கலாம். அப்படியே அப்படி பிடிக்கும்போது இப்படி கொலக்கட்டையாட்டாகணும். உதுத்து விட்டால் மணலாட்டை உதுறணும். இதுதான் பதம். இப்படி இருந்தால் தான் மறுபடியும் கட்டி பிடிக்காது புட்டு நமக்கு. இதை இப்படி இந்த மாதிரி ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடுப்பில் ஒரு வடை சட்டியில் இட்லி பானை வைக்கலாம் யூஸ்வலாக. நான் இதே போதுன்ட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் குக்கருக்குள்ளே போடுற தட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு வடிதட்டு வச்சு அது மேலே ஈர துணி, இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த துணியை போட்டிருக்கேன். நனைச்சி புழிஞ்சிட்டு அதை எடுத்து அது மேலே போட்டிருக்கேன். மாவு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொட்டிட்டேன். இப்போ வேணுங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா தேங்காய் போடணும். இது நல்லா மாவு ஜாரில் இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுக்கலாம். எல்லாம் அப்படியே உதிராகவே இருக்குது. இது கொஞ்சம் அப்படியே பருத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே இதுக்கு வேணுங்கிற அளவு தேங்காய் டேஸ்ட்டுக்கு நான் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இல்லை நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது போதும்னு நினைக்கிறேன். சரி, நான் 1 ஸ்பூன் தேங்காய் தான் இருக்குது, அதை எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடுங்க. அப்போ தான் உடச்சி அப்போ தான் சிறகான தேங்காயாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 ஆவி பிடிக்கிற அளவுக்கு விட்டோம்னா போதும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா பாருங்க தலைன்னு கொதிச்சிட்ருக்கு. ஆவி பிடிச்சிடுச்சு நல்லா. இதை அப்படியே இடுக்கி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டு நல்லா வசமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தட்டில் கொட்டி இது கூட சர்க்கரை நெய் போட்டு சாப்பிட்லாம். இருக்கும். நல்லா ஆவி ஜம்முன்னு பறக்குது. கை வச்சா கையில் ஆவி அடிச்சிடும். இருந்து உட்காந்துட்டேன். நல்லா ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. இப்போ ஒரு பேஷன் குண்டா மாதிரி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் இப்படி துணியில் ஒட்டி தான் இருக்கும். இப்படி கரண்டி வச்சு சுரண்டிக்கலாம். சுரண்டா தட்டி விட்டுக்கோங்க போதும். நம்ம என்ன பண்ணாலும் இப்படி ஒட்டிக்க தான் செய்யும். கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். இதை
நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோவோட லிங்க்கெல்லாம் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன டிஷ் வேணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வேணுங்கிற அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு 5 இல்லைன்னா 6 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நல்லா சூடாக இருக்கும்போதே அஸ்கா போட்டுக்கிட்டோம்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு அஸ்கா பிடிக்காது அப்படின்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரையும் நல்லாயிருக்கும். இது நல்லா நம்ம ஒயிட்டாக வேணும்னு நினைக்கிறதுனால நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். இப்போ நெய், இது வீட்லேயே காய்ச்சின நெய், நம்ம பாலாடை எடுத்து வச்சு கடைஞ்சி எடுப்போம் இல்லையா, அந்த நெய். எனக்கு நெய் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை நெய்யே வேண்டானாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது அப்படியே வெறும் மாவு, தேங்காய், சர்க்கரை போட்டுக்கலாம், போட்டு சாப்பிட்லாம். இதில் கூட வந்து பூம்பழம் இல்லைன்னா தேன் வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லையா நல்லா ஒரு டம்ளர் சூடாக பால் வச்சு அதை ஊற்றி கலக்கி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாயந்தரம் நேரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், காலையில் டிஃபனாகவும் செய்யலாம். இதையே வந்து இப்படி துணியில் போடாமல் குழாயில் அடைச்சி போட்டோம்னா அதுதான் கொலாப்புட்டு வச்சு சுண்டல் கறி குழம்பு வச்சோம்னாக்கா, சுண்டல் வந்து கறி குழம்பு மாதிரி வச்சோம்னாக்கா ஊற்றி சாப்பிட்லாம். அதுதான் கேரளா பக்கமெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க தேங்காய் போட மாட்டாங்க, சும்மா ஆவியில் வச்சு வேவிச்சு உப்பு போட்டு ஆவியில் வச்சு வேவிச்சு சுண்டல் குழம்பு ஊற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இன்னும் குட்டி பவுலில் போட்டு, இன்னும் கிளாஸ் பவுலாக இருந்தால் கிளாஸ் பவுலில் போட்டு சாப்பிட்டா பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது கூட பால் சேர்த்தும் சாப்பிட்லாம், பழம் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இது மாதிரியான இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.